மார்ச் 2வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். பெண்களுக்கு மட்டுமான முதலாவது உணவு விடுதி மார்த்தா வாஷிங்டன் ஓட்டல் நியூயார்க் நகரில் திறக்கப்பட்டது 1903. மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிப்பதற்காக அகமதாபாத்திலிருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி 240 மைல் நடைப்பயணத்தை துவக்கினார் 1930. மொரோக்கோ பிரான்சிடம் இருந்து விடுதலை பெற்றது 1956. தி.மு.க. இந்திய மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது 1958. பிரான்சின் துலுஸ் நகரில் ஆங்கிலேய பிரெஞ்சு கான்கோர்டு விமானம் தனது முதலாவது சோதனை பறப்பில் ஈடுபட்டது 1969. நாசாவின் பயணியர் 10 விண்கலம் வெளிக்கோள்களை ஆராய்வதற்காக புளோரிடாவில் இருந்து ஏவப்பட்டது 1972. செக் விண்வெளி வீரர் விளாடிமிர் ரெமே விண்வெளிக்குச் சென்ற முதலாவது ரஷ்யர் அல்லது அமெரிக்கர் அல்லாத விண்வெளி வீரர் என்ற பெயரை பெற்றார் 1978. அனைத்து குளோரோபுளோரோகார்பன்களின் CFC தயாரிப்பையும் இந்நூற்றாண்டுக்குள் தடை விதிக்க 12 ஐரோப்பிய சமூக நாடுகள் உடன்பாட்டுக்கு வந்தன 1989. அமெரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் பிரதித் தலைவராக நெல்சன் மண்டேலா தெரிவு செய்யப்பட்டார் 1990. லங்கையின் பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன தொலைவில் இருந்து இயக்கப்பட்ட தானந்து குண்டு ஒன்றின் மூலம் கொலை செய்யப்பட்டார் 1991. வியாழனின் சந்திரனான ஐரோப்பாவில் அடர்ந்த பனிக்கட்டியின் கீழ் திரவ நிலையில் கடல் இருப்பதாக கலிலியோ விண்கலம் தகவல் அனுப்பியது 1998. மாசுக்கோவியம் தென்னிசின் ஒகனிசோன் ஆகிய தனிமங்கள் அதிகாரபூர்வமாக தனிம அட்டவணையில் சேர்க்கப்பட்டன 2017. இருதரப்பு உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்திய நேபாள எல்லையை அண்டை நாட்டின் பல பகுதிகளுடன் இணைக்கும் 108 கிலோமீட்டர் சாலை திறக்கப்பட்டது 2021. தமிழ்நாட்டில் உள்ள கொடைக்கானல் சூரிய ஆய்வகம் KSO அதன் 125வது ஆண்டு நிறைவை கொண்டாடியது 2025.